மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 3வது சாப்டர் வழிமுறைகள் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 40, 41, 42 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். இறைவனை அடையறதுக்கு நமக்குள்ள ஒரு தீவிர பரிதவிப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தவிப்பை உருவாக்கிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் சக அபியாசிகளோட பேசியிருக்காங்க. அப்போது அந்த அபியாசிகள் கேட்குற அடிக்கடி கேள்வி இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாஸ்டர். அதுக்கு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஏதாவது ஒன்றின் மேலே தீவிர அன்பு ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னும் போது அது தானாகவே அவங்கள அதோட அது மேலே அந்த நோக்கத்தில் நம்மளை அழைச்சிட்டு போகும், அதன்பால் நம்மை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆழ்ந்த அன்பு நாம் அதன் மேலே ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னும் போது நாம் விரும்பிய ஒன்றினுடைய அருகாமையிலேயே இருக்கிறதுக்கு இயற்கையாகவே நமக்கு பரிதவிப்பு உண்டாயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த உலகாதாய பொருட்கள் மேலே நாம் மிகவும் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய மனதில் திரும்ப திரும்ப அதே எண்ணம் வருது. அப்போ அதை பற்றி மட்டும்தான் நாம் மேலும் மேலும் நாம் நினச்சிட்ருக்கோம். அப்போ அதே அன்பை நாம் தெய்வீகத்தின் மேலே வைக்கிறோம் அப்படின்னும் போது அதனுடைய நினைப்பு நமக்கு திரும்பி திரும்பி வரும். அப்போ அந்த தெய்வீக அன்பை நம்மளுடைய இதயத்தில் வளர்த்துக்கொள்ள நாம் இந்த முறையை நாம் அனுசரிக்கணும். அப்போது நாம் கடவுளை அடிக்கடி நாம் நினைவு கொள்வது அப்படிங்கிறது இல்லைன்னா அவரை நாம் நினைவில் வைக்காமல் இருந்தாலும் சரி, அந்த அன்பை நாம் உள்ளுக்குள்ளே வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் அவரோட நினைப்பிலேயே இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதை நாம் மனப்பூர்வமாக செஞ்சுட்டு வரோம் அப்படின்னும் போது கூடிய சீக்கிரத்திலேயே அவரோட இரண்டரை கலக்கிறதுக்கான நம்மளுடைய இதயத்துக்குள்ள ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்பட்டுரும். அப்போ அந்த தீவிர அன்பு அவர் மேலே வளர்த்துக்கும் போது நமக்குள்ள அதன் மேலே ஒரு நல்ல புரிதல் வருது. அந்த புரிதல் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அந்த நம்பிக்கை நம்மளை பணிவுக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த பணிவு பற்றுறுதியாக மாறுது. பற்றுறுதி ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு நம்மளை கொண்டுட்டு போகுது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்மளை ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய பாதையில் கூட்டிகிட்டு போகுது. அந்த ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு அன்பு, பக்தி இதை எல்லாத்தையுமே மேலும் நாம் உள்ளார்ந்து வளர்த்துக்கிறதுக்கு உதவுது. இதை எல்லாத்தையுமே நாம் வளர்த்துக்கும் போது அதுவே நமக்கு நிலையான நினைவாக கன்வெர்ட் ஆகுது. எப்போவுமே இறைவனை பற்றி நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது அந்த நிலையான நினைவுங்கிறது அந்த பரம்பொருளுடனான அந்த தொடர்பு அதோட நமக்கு வலுவான பற்றுதல் உருவாகிறதுக்கு காரணமாயிடுது. அப்போது நாம் ஏற்படுத்திக்கிற அந்த தீவிர அன்புங்கிறது அந்த இறைவனோட ஒன்றாக கலக்கிறதுக்கான அந்த வலுவான பற்றுதல் உருவாகிறதுக்கு நமக்கு காரணமாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது அதாவது கடவுள் மேலே ஒரு அன்பை வளர்க்குறதுக்கான இன்னொரு வழியையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ அவரை நம்ம ஒரு காதலனாக எண்ணிக்கொள்கிறது அப்படிங்கிறது வேறு எந்த வழியையுமே நம்மளால் கையாள முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த முறை ஒரு ஏற்றதாக இருக்கும். இதை நம்ம செயற்கையாக இருந்தாலும் இதுவும் கூடிய சீக்கிரம் நம்மளை அந்த சத்திய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். உண்மையான அன்பினுடைய உணர்வு பரிதவிப்பு நம்மளுடைய இதயத்தை உழுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் இன்னொரு விஷயமா மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள அந்த திறன், சக்தி இது எல்லாமே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை தான் மேன்மை அடையறதுக்கான அம்சங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒன்று. அந்த காலத்துலலாம் ஒரு உயர்ந்த முனிவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த உன்னதமான முழு நிறைவை அடையிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற திறமை நமக்கு இல்லை அப்படின்னு ஒரு டைம் கூட நம்ம நினைக்கிறது கூட முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க. அந்த சத்தியத்தை உணரக்கூடிய அந்த பாதையில் நம்ம போகும்போது நமக்கு முக்கியமாக தேவை தைரியம். அப்போ அந்த தைரியம் உள்ள அந்த வீரன் மாதிரி துன்பம், துயரம் இது எதையுமே பொருள்படுத்தாமல் திடமான நம்பிக்கையோடு நம்ம போகணும். மனத்தளர்வுகள், ஏமாற்றங்கள் இது எல்லாமே நம்மளுடைய திடமான சித்தத்தை பலவீனப்படுத்தி நம்மளுடைய உறுதியை குலைச்சி விடுது. நம்ம அந்த தோல்விகள் எல்லாத்தையுமே அஞ்சா நெஞ்சத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்தளர்வுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கடுமையான விஷயம். அந்த மனத்தளர்வு நாம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிறதுங்கிறது
அந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு கடுமையான விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த தைரியம், தன்னம்பிக்கை இது நம்மளுடைய அந்த பாதையில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சிறந்த வழி அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது, ஆன்மீக துறையில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் மிதத்தன்மை. இது ஒரு பெரிய அர்த்தமுடைய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் செயல்படக்கூடிய எல்லா துறைகள்லையுமே இந்த மிதத்தன்மைங்கிறது அடங்கும். நம்மளுடைய புலன்கள், இந்திரியங்கள் இது எல்லாமே நமக்கு எப்போவுமே ஒரு சமமான நிலையில் செயல்படணும். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இயல்பாக தேவைப்படுற அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் ஒரு சமமான நிலையில் நம்ம செயல்படணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய அதாவது மனதில் ஒரு பதிவு கூட ஏற்படாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதோ, ஒரு சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி, அந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளை அதிகமாக காமிக்கும் போது தான் நம்மளுடைய மனதில் பதிவுகள் உண்டாகுது. எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய மனதில் பதிவுகள் உண்டாகாது. இன்றைக்கி பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே இந்த மிதத்தன்மைங்கிறது ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. எது நம்மளுடைய கவனத்துக்கு வர்ற ஒன்றுத்துக்கும் சரி, நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம எண்ணங்கள் மூலமாக அதுக்கு அதிகமாக சக்தி கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது, அந்த வலு கொடுக்கும்போது அதுவே நமக்கு ஒரு பதிவுகள் உண்டாகிறதுக்கு காரணமாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதோட விளைவாக மற்ற எல்லாத்த காட்டிலும் நாம் எந்த விஷயத்துக்கு இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வலுவானதாக ஆகிடுது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த பழக்கத்தை எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு தீவிரத்தோடு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே வலு கொடுக்கறது. அந்த மாதிரி பண்ணும்போது அதோட விளைவாக நமக்கு ஒரு போராட்டம், மனப்போராட்டமும் ஒரு பாதிப்பும் தான் நமக்கு ஏற்படுது. இதனாலேயே நமக்கு நிறைய தொல்லைகள், துன்பங்கள் இது எல்லாமே உருவாகுது. அப்போது நாம் அதுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான், அதுக்கே அதிகமாக அந்த எண்ண சக்தியை நம்ம செலுத்துறது, அதுதான் நம்மளுடைய துன்பங்களுக்கு ஒரு மூல காரணமாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. நாம் அந்த மிதத்தன்மை, சமநிலை இது ரெண்டுத்தையுமே நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வர்ற வரைக்கும், அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் மெய்மை அடைதல் அப்படிங்கிறது ஒரு முடியாத செயல். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம படைப்பை ஆரம்பித்தப்போ இருந்த அந்த உண்மையான நிலை இருக்கு இல்லையா, அந்த தூய்மையான நிலை, அதுக்கு ஒத்ததாக இருந்த ஒரு விஷயம் மிதத்தன்மையும் சமநிலையும். அப்போது அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு பரிபூரணமான ஒரு சமநிலையில் தான் இருந்தது. காலக்கிரமத்தில் படைப்புங்கிறத ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே சீர்கேடடைய ஆரம்பிச்சது. நம்மளுடைய புலன்கள், இந்திரியங்கள் இது எல்லாமே ஒரு சமநிலையை இழந்ததுனால எல்லாமே ஒரு சீர்கேடு அடைஞ்சிருச்சு. அப்போது நாம் இப்போ என்ன பண்ணணும், அந்த புலன்கள், இந்திரியங்கள் இது எல்லாத்தையுமே முன்ன மாதிரி அந்த மிதத்தன்மையை அடைய வைக்கணும். அப்போது அதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதை நாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு தான் மாஸ்டர் நமக்கு பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. நல்ல சிந்தனை, சரியான புரிதல், வாழ்க்கையில் நேர்மையான அணுகுமுறை, குட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ஹானஸ்டி அப்ரோச். இதை எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் சரியான படிக்க கடைபிடிக்கும் போது நமக்கு அந்த மிதத்தன்மை கிடைக்கும். அப்போது எதுலேயுமே அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு மனநிலையை நாம் கொண்டுட்டு வருவோம். எல்லாமே கடவுள் கொடுக்கறது தான். நாம் வெறும் சாட்சி பொருளாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த உன்னதமான பணி அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பிலேயே நாம் ஒரு செயலையும் நாம் செய்யும்போது நமக்குள்ள அந்த சரியான புரிதல், நல்ல சிந்தனை இது எல்லாமே நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நம்மளுடைய மனம் சமநிலைப்படும், மிதத்தன்மையை அடையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மிதத்தன்மையை வளர்க்குறதுக்கு இன்னும் நாம் என்னென்ன பண்ணணுங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, நாம் வெளி வாழ்க்கையில் ஒரு மென்மையான பண்பான சொற்களை நாம் பயன்படுத்தணும். அதாவது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எப்படி எல்லார் மேலேயுமே சீராக பாயுது, அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளினுடைய பிரயோகமும் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கணும். நயமாக நடந்துக்கணும். எல்லார்கிட்டேயும் ஒரு கருணையோடையும் அன்போடையும் இருக்கிறதுக்கு பழகணும். பெரியவர்களை போற்றி மதிக்கணும். நமக்குள்ள அந்த பழிக்கு பழி வாங்காத ஒரு இயல்பு நமக்குள்ள உருவாகணும். இது எல்லாத்துலேயுமே நாம் குறிப்பாக கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளை மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவி பண்ணுது. மிதமாக இருக்கிறதுங்கிறது இயற்கையினுடைய தனித்தன்மை.
ஏன்னா அந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பங்கள் எல்லாமே நம்மளை மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவி பண்ணுது. மிதமாக இருக்கிறதுங்கிறது இயற்கையினுடைய தனித்தன்மை. ஏன்னா அந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த தூய்மையான தன்மை அது நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்காக நாம் பௌதீக மட்டத்தில் இந்த மாதிரியான செயல்களை எல்லாத்தையுமே நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போ கடைசியாக நாம் அந்த முழுமையான மிதத்தன்மையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னும் போது இயற்கையோடு நாம் ஒரு விதத்தில் இசைந்திருப்போம். இது ஆன்மீகத்தினுடைய சாராம்சம்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.